கைஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் எபிசோடும் கூட. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் 3 பேர் தான் காமிக்கிறாங்க. அவங்க பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையோ, ரைஸ் ரொம்பவே டேஸ்டானது அப்படின்னு சொல்லி, ஜின்மேனுக்கு சொந்தமானதாச்சே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது ரைஸை பற்றினது இல்லை, வெப்பன்ஸை பற்றினது. அப்படியே கட் பண்ணால் முன்னையே ஜின்மேன் எப்படியோ காப்பாற்றிருப்பாங்க. இன்னொரு மிலிட்ரி ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ பத்திரமா பார்த்துக்க சொல்லி. அந்த ஃப்ரெண்டும் முன்னையே கேர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஜின்மேன் அவங்க ஃபேமிலி பிக் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பிக்கு தான் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் இருக்கிறத பார்த்துருப்போம். இங்கே ஜின்மேனோட அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுது. அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பையன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உன்னோட அண்ணா நீ நல்லா பார்த்துக்கோ, ஜியானோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி. நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஜின்மேன் சொல்லும்போது, என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் உண்மையாலுமே ஒரு நல்ல லைஃப் தான் லீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ போய் ஜியானோட வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அண்ணா வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜின்மேன் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை பரவாயில்ல, நான் என்னை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜின்மேனை அவங்க அம்மாவும் அனுப்பி வைக்கிறாங்க. ஜின்மேனும் ஏதோ ஒரு யோசனையோடு தான் இங்கேருந்து வெளியே போகிறான். முன்னையே கூட ஒரு நல்ல மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட ஜின்மேன் பார்த்துக்கிறதுக்காக விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் முன்னையும் இருக்கா. அந்த பார்சல்குள்ளே இருக்கிறது எல்லாமே கன்னோட பார்ட்ஸ் தான். ரைஃபிள், புல்லட்ஸ்னால் எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக தான் இருக்குது. இங்கே சிசிடிவி கேமராவில் யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் ஒரு கன்னை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லை, ஜின்மேன் தான். தன்னோட ஃப்ரெண்டை பார்த்ததுல 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தா மின்னையை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜின்மேனை ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே அந்த நல்ல மிலிட்ரி ஆஃபீஸரும் சைடில் பார்த்தா அந்த கன் எல்லாமே என்ன சேர்க்கப்பட்டிருக்கு, ஷூட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கிறத பார்க்குறாங்க. இங்கே ஜின்மேனும் அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்னஸை பற்றி எப்படி பெருசாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மிலிட்ரி ஆஃபீஸர் சொல்கிறாங்க, முன்னையே அந்த கன்னை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஜின்மேனும் ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஜின்மேனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. பக்கத்தில் யாரும் நிற்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, பேல் தான். ஒரு குடும்பத்தை குழி தோண்டி பொழுக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஷூட்டரும் அதுக்கு மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே இருக்க இன்னொரு ஆஃபீஸருக்கு மனசு சரியில்லை, இதெல்லாம் ரொம்பவே தப்பு, அவங்களோட ஃபேமிலி மேலே கை வைக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, யாருக்கு இஷ்டம் இல்லையோ இங்கேருந்து போகலான்னு சொல்லி பேல் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த ஆஃபீஸரும் அங்கேருந்து கிளம்பும்போது, உனக்கு குடும்பம் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி, இங்கேருந்து போனால் உன்னோட குடும்பத்தை கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் ஜின்மேனோட அம்மாவை பேலும் கொன்னுடுறான். அதே சீனை கட் பண்ணால் அடுத்த ஃபியூனரல். உனக்கு உண்மையாலுமே தெரியுமா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்கன்னு சொல்லி எனக்கு டவுட்டாக இருக்குது, அட்டாப்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜின்மேன் பேசிகிட்டு இருப்பாங்க. விளையாடாத, அவங்களுக்கு வயசாகுதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணாவும் சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை தான் காமிக்கிறாங்க. ஜியானை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஜின்மேனோட அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் ஷூட்டர் இந்த இடத்துக்கு வரானா, ஜின்மேனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிறான். நைஸாக பேசி அவங்க 2 பேர்த்தையும் ரூஃப் டாப்க்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான். ஜின்மேன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக இங்கே 2 பேரையும் மாடிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் பேலும் நின்றுட்டு இருக்கான். இங்கே ஜின்மேனும் அந்த நல்ல மிலிட்ரி ஆஃபீஸருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு ஏதோ தப்பாப்படுது, நீ ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் சிசிடிவியை செக் பண்ணிடுற அப்படின்னு சொல்லி. இங்கே யாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். பார்த்தா அந்த நல்ல மிலிட்ரி ஆஃபீஸரோட தம்பி மாதிரி தான் தெரியுது. நீ இதை சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அந்த குட்டி பையன் வேறு யாரும் இல்லை, பிளாக் மாஸ்க்காக வந்திருக்கான் இல்லையா, அவன் தான் சின்ன வயசில் இருக்கும்போது. இங்கே ரொம்பவே பாவமாக 2 பேர்த்தையும் பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இங்கே நடக்கிற கதை என்ன தெரியுமா, உனக்கு வேறு யார்கிட்டையோ அஃபேர் இருக்குது, அதோ உன்னோட ஹஸ்பண்ட் பார்த்தோம் உன்னை கொண்டுட்டு அவனும் சூசைட் அட்டம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கதற ஹஸ்பண்டையும் கொண்டுட்டு இந்த பொண்ணையும் கொண்டுடுறாங்க. இப்படி எல்லா விஷயமும் இங்கே நடந்துட்டுருக்கு. ஜின்மேனுக்கு கால் வருது, நான் ஜொன்சோல் பேசுகிறேன், இந்த மாதிரி பேல் உயிரோடு இருக்கான், உன்னோட ஃபேமிலியை தான் நெருங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஜியான் பாப்பாவையும் தனியாக விட்டுட்டு ரெடெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து ஜின்மேன் போகிறான். பாப்பாவை வீட்டுக்குள்ளே தனியாக நின்றுட்டுருப்பா. யாரும் வந்து கதவு தட்டுறாங்க. இவ்வளோ ரெடில் கேட்டிருப்பாங்க, ஆன்சரே வந்திருக்காது. கதவை உடச்சிட்டு வருவோம். பாப்பா ரொம்பவே பயந்து போயிருப்பா. இவளை கொல்ல வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல நல்ல மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து அவங்களோட சண்டை போட்டு எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. அதே நேரத்தில் அங்கே ஷூட்டரும் இன்னொருத்தனும் பாப்பாவை கொல்றதுக்காக வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த நல்ல மிலிட்ரி ஆஃபீஸரும் கையில் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு அங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஷூட்டரும் அவங்களும் தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாப்பா ஒரு ரூம்குள்ளே ரொம்பவே பயந்து போயிட்டுருக்கா.
ஜின்மேனும் காரை ஓட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. வழியில் ஒரு வண்டி இருக்கிறதுனால அவங்களால அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியல. ஒரு லேடி வந்துட்டு என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, உங்களோட ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு ட்ரக் வந்து மோதுது. அதே நேரத்தில் பாப்பாவும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கதவை லைட்டாக திறந்து பார்த்துருப்பா. கொல்றது கண்ணு முன்னாடி பார்த்து ரொம்பவே பயந்து போயிருப்பா. இங்கே அந்த ட்ரக்லேருந்து நிறையா பேர் இறங்குறாங்க ஜின்மேனை கொல்றதுக்காக. பயங்கரமாக ஷூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. ஜின்மான் என்ன பண்ண போகிறோனோ அப்படிங்கிற இருக்கும்போது கரெக்டாக கார் டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு பெரிய ஒரு கன்னை எடுத்துகிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் ஷூட் பண்ணுவாங்க. பார்க்கவே செம்ம மாசாக இருக்கும். ஜின்மேனும் அங்கே சண்டை போட வந்தானே அவனை பிடிச்சி பேல் உயிரோடு இருக்கானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், என்கிட்ட சொன்னதான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். பயங்கரமாக ஃபைட் போயிட்டு இருக்கு. இங்கே அந்த ஷூட்டரும் குட்டி பாப்பாவை பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பான். அவனும் கீழே குதிச்சு எப்படியோ ஓடி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பா. ஆனால் கடைசியில் ஒரு வண்டியில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்படியே இந்த பக்கம் முன்னை பார்த்துட்ருக்க சிசிடிவி கேமில் பேலோட ஆளுங்க 2 பேர் வந்துட்டுருக்காங்க கையில் கன்னோட. எப்படியோ அவங்கள சமாளிச்சு அவங்க 2 பேரையும் முன்னையை கொண்டுடுறா. அந்த இடத்துலையும் ஃப்ளக்சுவேஷன் ஆகி ஃபயர் ஆகுற மாதிரி செட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துடுறா. பேசனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். அவனோட வீடு கதவு திறந்துருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு கையில் கத்தியோட கொல்றதுக்கு ரெடியாக வந்துட்டுருக்கான். யாருன்னு பார்த்தா பிளட் கரையோட ஜின்மேன் தான் அங்கே படுத்துட்ருக்காங்க. பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஜின்மேனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறான். நீ ஏன் இந்த மிஸ்டேக் பண்ண, எதுக்கு பேலு கொன்ன அப்படின்னு சொல்லி பேசன் கேட்கும்போது இந்நேரம் அவன் ஜெயிலில் இருந்திருக்க வேண்டியவன் அப்படின்னு ஜின்மேன் சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை ரொம்பவே கொடூரமாக கொண்டு இருப்பான் இல்லையா. அது எல்லாத்தையும் ஜின்மேன் நினச்சி பார்த்துட்டு அவனை கொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஜின்மேனும் பேசன்ட் அந்த கன்னை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். பேசனும் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இங்கே பேலை தான் காமிக்கிறாங்க. கீழே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முன்னையும் மிஸ் ஆகிட்டா அப்படின்னும் போது பேலுக்கு ரொம்பவே கோவம் வருது. அங்கே இருக்கவங்கள பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு பாஸும் வந்துடுறான். என்னதான் இவங்க ஜின்மேனோட ஃபேமிலியில் இருக்க 3 பேரை கொன்னாலும் இவங்க சைடில் ரொம்பவே லாஸ் இருக்கிறதுனால அதை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ இதை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு பாஸ் சொல்லும்போது நான் நிறுத்துறாலும் ஜின்மேன் நிறுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதும் நீ செஞ்சு வச்ச ப்ராப்ளம்லாம், இதுக்கப்புறம் எங்களோட கம்பெனி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாஸும் சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேலும் கேட்குறான். குட்டி பாப்பாவை கொல்றதுக்காக ஹாஸ்பிட்டல்லையும் நனைஞ்சிருப்பாங்க. பாப்பா எப்படியோ சென்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சிட்டு ஒரு மார்ச்சரி ரூமுக்கு போயிருப்பா இல்லையா. அப்படியே ஜின்மேனை தான் காட்டுறாங்க. பாப்பா எங்கே போகிற அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேம் மூலயமா ஒருத்தனை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் ஜின்மேன் போட்டு தள்ளிட்டு நேராக பாப்பாவை காப்பாற்றுறதுக்காக தான் வரான். அங்கே பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு எப்படியோ பாப்பாவையும் காப்பாற்றிடுறான். பேலும் ஜின்மேனை கொல்றதுக்காக அந்த ஃபியூனரல் ஹால்குள்ளே வந்துடுறான். ஃபியூனரலுக்கு வந்தவங்கலாம் இடையில கிராஸ் பண்ணவும் பேலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் கடைசியில் அங்கேருந்து ஜின்மேன் எப்படியோ எஸ்கேப் ஆயிருப்பான். இங்கே தான் பாஸ் இருப்பான் இல்லையா, வீட்டுக்கு வரான். ஹாப்பி பர்த்டே கிராண்ட்பா அப்படின்னு சொல்லி பேர பசங்கள்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு உள்ள போகிறான். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, ஜின்மேன் தான். அவனை பார்த்ததும் பாஸும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. 2 பேரும் தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னோட சைடில் நீங்கள் 4 பேரை கொண்டுட்டீங்க. என்னோட அம்மா, என்னோட அண்ணா, அண்ணி, அப்புறம் என்னோட ஃப்ரெண்டும் கூட. இதெல்லாம் உங்களுக்கு போத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். போதும், இதோட நிறுத்திக்கோங்க, நானும் இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜின்மேன் சொல்லவும் உடனே பாஸும் பேலுக்கு கால் பண்ணி போதும் இதோட அவன் ஸ்டாப் பண்ணிக்கிறானா, நீயும் ஸ்டாப் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லும்போது பேலும் சரின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஜின்மேனுக்கு தெரியும் இப்போ இவனுங்க ஸ்டாப் பண்ணாலும் அப்புறமே கண்டிப்பாக இவனுங்க சும்மா விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி உடனே பேசன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு ரொம்பவே லாங் டேர்ம் தேவைப்படுற பிளான் மாதிரி ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு எம்டியான லேண்டை பார்த்துருப்பாங்க. அதில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஜின்மேனும் அந்த குட்டி பையன் இருப்பான்ல பிளாக் மாஸ்க், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்கான். முன்னையும் யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கிறதுனால டக்குன்னு முன்னையும் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி அவங்க தலையிலேயே கன் வைக்கிறது. வேறு யாரும் இல்லை, பேசன் தான். பேசன் தான் ரொம்ப திறமைசாலியான ஆளாச்சு. முன்னைகிட்ட இருக்க கன்னை பிடிங்க அவன் முன்னாடியே நீட்டிட்டு இருக்கான். அந்த கன்னையும் திருப்பி கொடுத்துட்றான். இங்கே ஜின்மேன் நினச்ச மாதிரி ஒரு வீடியும் கட்டிட்டாங்க. அந்த இடத்துக்கு குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. குடோனில் அந்த பிளாக் மாஸ்க்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஜின்மேனும் அவனை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான். அதே நேரத்தில் மின்னைக்கு இங்கே பேசன் தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான். பயங்கரமாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கான். ஜின்மேன் தூங்கினா கூட கனவுல பேல் வந்து கொல்ற மாதிரி வருது. அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். அவன் செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் ஜியானுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறான். தூரத்தில் ஜியானும் உண்டிக்கோலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. ஜின்மேனும் ஜியான் பக்கத்தில் போயிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கன்னை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்னோட பார்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதை எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கலாம்.
அப்படியே எங்கள் ஷூட்டரையும் அவனோட ஆளுங்களையும் தான் காட்டுறாங்க. என்ன இது நீ தனியாக முடிச்சிருப்பேன்னு பார்த்தேன், எங்களெல்லாம் கூப்பிட்றியே ரொம்ப வீக்காக இருக்க போல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கா. உங்களெல்லாம் கூப்பிட்றது எனக்கு அசிங்கம் தான், ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நினைக்கிறத விட அது ரொம்பவே டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஷூட்டரும் சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இதுதான் சரியான டைம், நைட்லேயே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆகிடுறாங்க. அப்படியே டைட்டில் போட்டு சீரீஸ் ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் எபிசோடில் மின்னைக்கு வர பயங்கரமாக அடிபட்டிருக்கோம் இல்லையா, அவளை கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. பேசன் தான் அவளை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் டனல் மாதிரி இருக்க இடத்துல பிளாக் மாஸ் பார்த்துட்டு இருக்கான். கன் பவுடர் ஸ்மெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி எதையோ பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். 14 வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன், ஆனால் இங்கிட்ட கூட உனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா ஜின்மேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து சொல்லிட்டு இருக்கான். குடோன் மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதை ஷாப்பிங் மால்னு சொல்கிறாங்க. அங்கே ஜோங் இன்னும் தொங்கிட்டு தான் இருக்கான், பயங்கரமாக பூச்சி காத்திட்டு இருக்கான். இங்கே மென்னையும் படுத்திருக்கா. ஜியான்ட்ட சொல்லிட்டு இருக்கா, டெத்து ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்கேரியானது இல்லை அப்படின்னு சொல்லி. ஜியானும் நீங்கள் என்னோட அங்கிள் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம பேசுகிறதுக்கெலாம் டைம் இல்லை, ஷூட்டர் திரும்பவும் வந்துடுவான், நம்ம அதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பேசன் வரான். நம்ம ஷாப்பிங் மால்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பிளாக் மாஸும் வந்திருக்கான். இல்லை நம்மளால போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோங் தான் தலைகீழ தொங்கிட்டு கத்திட்டே கிடப்பான் இல்லையா, ஒரு வழியாக எப்படியோ கயிறு கட்டாகி கீழே விழுந்துடுறான். கேட்ட வார்த்தையில் பயங்கரமாக எல்லாரையும் பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்கான். ஆனால் அவங்க கேட்கறதுக்கு தான் யாருமே இல்லையே. சிஸ்டம் முன்னாடி போய் உட்காந்துட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏன் இப்போ ஷாப்பிங் மால் போக முடியாது அப்படின்னு சொல்லி பிளாக் மாஸ் கிட்ட கேட்கும்போது அவன் கதையாக சொல்லிட்டு இருக்கான். யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பொறுமையாக எழுந்துட்டு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ பொறுமையாக சொல்லு அப்படின்னு. ஜின்மேன் நிறைய போபி ட்ராப்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நமக்கு தெரியக்கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஷாப்பிங் மால் ஃபுல்லாக மேனேஜரோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அவங்க இல்லாதப்போ நான் பார்த்துக்குவேன். இப்போது அவர் இறந்ததுனால அதோட கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகுது. ஜியான்டா அது மட்டும் இல்லாமல் இந்த 14 வருஷமாக இந்த ஷாப்பிங் மாலில் யாரோ ஒருத்தவங்க அட்டன் பண்ணி தான் இருந்தாங்க, ஒன் டைம் கூட அட்டன் பண்ணாமல் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், மேனேஜர் லீவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜியான்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு வேளை லீவ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ப்ரோட்டோகால் திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் அப்செட் ஆகிடுறாங்க. ஷாப்பிங் மால் ஃபுல்லாகவே ஷெடோ நேரம் ஆகிடும். சரி ரீஸ்டார்ட் ஆகி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜியான் கேட்கும்போது 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லி இங்கே பிளாக் மாஸ்க்கும் சொல்லிட்டுருக்கா. இன்னும் 20 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டமில் யாரோ இன்டரப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். வேறு யாரும் இல்லை, ஜோங் தான் இங்கே உட்காந்து நோண்டிட்டு இருக்கான். பயங்கரமாக கப்படிக்குது, நான் வேற குளிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஜியான் பேசன் கிட்ட நீங்களும் ஒரு கில்லர் தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. பேசனும் ஜியானை சமாதானப்படுத்த வரும்போது, இல்லை தொடாதீங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்கள் அப்புறமே எல்லாத்தையும் எனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரின்னு சொல்லி பேசனும் சொல்லிட்டு இருக்கான். இங்கே பிளாக் மாஸ்க்கும் ஜியான்ட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் தான் உன்ட்ட அப்போவே சொன்னேன்ல ஜோங்கோ நம்ப வேண்டான்னு, அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஷாப்பிங் மாலில் இருந்து அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கர காண்டாகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க போது பின்னாடி அந்த ரோபோ டாக் இருக்கும் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த ரோபோ டாக்லேருந்து அல்ட்ராசோனிக் வேவ் மாதிரி ஒன்று ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. இங்கே இருக்கவங்களால தாக்கு பிடிக்க முடியல, பயங்கர சவுண்டாக இருக்குது. எல்லாரும் அதை ஷூட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் சுத்தமாக முடியல. பிளாக் மாஸ்க்லாம் மயங்கே விழுந்துட்டான். ஜியான் தான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இதே நேரத்தில் ஒரு கார் வேகமாக இடிச்சிட்டு வந்து உள்ளே நிற்குது. ஷூட்டர் அவனோட ஆளுங்க எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. முன்னே தான் ஷூட் பண்ணுறானுங்க. பாவம் அந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி முடியல, இப்போ ரொம்பவும் சஃபர் ஆகிட்டு இருக்கா. இங்கே பேசனும் நீங்கள் 2 பேரும் என் கூட ஹெல்லுக்கு வரத்துக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஷூட்டர் வந்துட்டு ஜியானை தேடி போயிட்டு இருக்கான். உன்னோட 10 வயசில் நானும் இந்த மாதிரி ஒன்று தேடி வந்துட்டு இருந்தேன், உனக்கு இதெல்லாம் தேஜாவு மாதிரி இல்லையா, என்ன அப்போ விண்டோ இருந்துச்சு நீ தப்பிச்சு போயிட்ட, உண்மையை சொல்லணுமா நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், ஆனால் என்ன இப்போ தான் விண்டோ இல்லை நீ தப்பிச்சு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜியானை தேடிட்டே இருக்கா. ஜியானும் ஷூட்டரோட சண்டை போட்டுட்டு இருக்கா. பட் அவளாலையும் சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்தில் இங்கே பாரு நான் உன்னை கொல்லலாம் போகிறது கிடையாது, உன்னை யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷூட்டர் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாலேருந்து பிளாக் மாஸ்க் வந்து அட்டாக் பண்ணுறான். அவன் கூடயும் ஷூட்டர் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஜியானும் அங்கேருந்து ஓடி வந்துடுறா. ஷூட்டர் அவனையும் துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிட்டாரான். இங்கே வெளியே வந்து பார்க்கும்போது முன்னையெல்லாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு சஃபர் ஆகிட்டு இருக்கா. பேசன்லாம் பயங்கரமாக சண்டை போட்டு அவனும் டயர்டாயிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான், நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பேசனை கொல்றதுக்காக 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தனை பேசன் எப்படியோ கொண்டுட்டான், இன்னொருத்தவனுக்கு பயங்கர காண்டாகுது. இதே நேரத்தில் ஜியான் வேற இவனை கொல்றதை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறா. வெளியே வந்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறா. அந்த ஷாப்பிங் மால் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போயிடுறா.
ஜியானை ஃபாலோ பண்ணிகிட்டே ஷூட்டரும் வந்துடுறான். ஜியானும் அங்கே கீழே கிடக்கிறவங்கள்ட்டேருந்து ஒரு கன் எடுத்துகிட்டு ரெடியாக நின்றுக்கிறா. இங்கே அந்த ஷூட்டர் வர வழியெல்லாம் ஃபுல்லாக டெட் பாடியாக இருக்குது. எல்லாம் முன்ன இதானே போட்டு தள்ளியிருப்பா. அதுலேயும் ஒரு மொட்டை பாஸ் மாதிரி ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் கூட ஷூட்டருக்கு ஃப்ரெண்டாச்சே. ஷூட்டரும் அவனை பார்த்துட்டு ஈஸியாக பாய்சன் வச்சு ஒன்றையும் தோக்கடிச்சிட்டா போலே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில் இருக்க மோதிரத்தை கழட்டிக்கிறான் ஷூட்டர். இன்னும் அந்த புத்தி மாறவே இல்லை போல். ஜியானை தான் தேடிட்டு இருக்கான். ஜியானையும் பார்த்துறான். ஜியானும் ரெடியாக வச்சுருக்கா கன்னு. இவனும் சொல்லிகிட்டு இருக்கா, இங்கே பாரு பதஷ்டப்படாத, உனக்கு தான் இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு ஒன்றுமே புரியல தானே அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்ருக்கான். ஜியான் கேட்குறா, நீ தானே என்னோட அப்பா அம்மாவுக்கு ஒன்னது அப்படின்னு சொல்லி. ஷூட்டரும் என்னோட அங்கிள் மட்டும் என்ன நல்லவன் நினச்சிட்ருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி சவுண்ட் கேட்கவும் 2 பேரும் ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. ஷூட்டரை தான் கேப்னு சொல்லி அங்கேருந்து ஒளிஞ்சிக்கிறான். அதனால ஜியானும் ஒளிஞ்சிக்கிறா. வெளியே வந்துட்டுருக்கா. ஜோங் பழக்கம் போல் வந்துட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் கத்திகிட்டு இருக்கான். ஜியானை போட்டு ரொம்பவே திட்டிகிட்டு இருக்கான். உனக்கு என்ன ஃபைட் தெரிஞ்சா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அதுவும் என்னப்போ என்ன குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற அப்படின்னு சொல்லி பயங்கர கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு அந்த கன்னை வச்சு ஃபயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த கன்னும் ஃபயர் ஆக மாட்டேங்குது. பின்னாடி ஷூட்டரும் வந்துடுறான். இது ஃபயர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் கன்னை ஷூட்டர் வாங்கிக்கிறான். உனக்கெல்லாம் புல்லட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுத்தியில் எடுத்து ஜொங்க அங்கேயே போட்டு தள்ளிடுறான். ரொம்ப பயங்கர டெரராக காமிச்சு காமெடியாக செத்த ஒரே வில்லன் இவன் தான். ஷூட்டரும் இவனை கொன்னதுக்கப்புறம் தான் நின்று யோசிச்சுட்டு இருக்கான். ஜியானை தானே இவ்வளோ நேரம் இவனும் திட்டிருப்பான், அவ்வளோ கொள்றதுக்கு தானே வந்திருப்பான். இவனும் நம்ம ஆள் தான் போலையே, நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமே, பரவாயில்ல இவன் பேசின பேச்சுக்கெலாம் இவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜியானை கொல்றதுக்காக ஷூட்டரும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜியான் எப்படியோ ஷாப்பிங் மாலில் இருக்க வெப்பன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பான், ஆனால் முடிஞ்சிருக்காது. அதுக்காட்டியும் ஷூட்டர் வேற வந்துடுவான். அவனும் அந்த ஷாப்பிங் மாலில் பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் எப்படா இவங்க செய்கிறாங்க, இவங்களுக்குலாம் டைம் இருக்கா, ரொம்ப காசு செலவாயிருக்குமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஜியானும் ஒரு பக்கமாக போய் ஒளிஞ்சிக்கிறா. இந்த ஷூட்டரும் தேடிட்டே சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ நல்லா கண்ணாமூச்சி விளையாடுற, பேசாமல் நான் உன்னை ரிக்ரூட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. உன்னோட அப்பா அம்மாவை நான் கொன்னதா நீ கேட்டல? ஆமாம் நான் தான் கொன்னேன், அவங்க ரொம்பவே நல்ல பீப்புள். யோசிச்சு பாரு, உன்னோட அங்கிளும் நிறைய பேர் கொண்டிருக்காங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ உன்னோட அங்கிளும் மோசமானவங்க தானே அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டே பாம்பு செட் பண்ணிட்டு இருக்கான். பாவம் இங்கே ஒன்று தனியாக தவிக்க விட்டுட்டு அவன் வேற இறந்து போயிட்டான் இப்படின்னு சொல்லி இவன் பேசிகிட்டு இருக்கும்போது ஜியான் தெரியாதனமா அந்த ட்ராப்பில் வந்துடுறா. அதனால பாம்பும் வெடிக்குது. ஜியானும் அங்கிட்டு போய் விழுகிறா. அவளோட கன்னில் புல்லட் வேற இல்லை போல. இது வேற அந்த ஷூட்டருக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே ஒரு பக்கம் பேசனோட சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அவன் டனலை கண்டுபிடிச்சி அங்கே போக ஆரம்பிச்சிடறான். ஜியானுக்கு வேற ரொம்பவே அடிபட்டிருக்கு. அவள் கட்டுக்கு போட்டுட்டு இருக்கா. அப்படியே அவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சு போல. அதே நேரத்தில் இந்த பக்கம் காமிக்கிறாங்க அந்த பிளாக் மாஸ்க்கு தான். அவனை ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவன் முழிச்சுக்கிறான். நல்ல வேலையா புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் வேற போட்டிருக்கிறதுனால. ஜியானை தேடிக்கிட்டு அந்த ஷாப்பிங் மாலில் வெப்பன்ஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்லோகனை பார்க்குறான். இன்றைக்கி ஹெல்லுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகன் எழுதி வச்சுருப்பாங்களே, அதை பார்த்துட்டு அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. இந்த ஷாப்பிங் மாலை எப்படியும் இதுக்கப்புறம் பாபிலோன் தான் டேக் கேர் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஜியான் ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு வந்து நேராக இடிச்சு விடுறா. ஷூட்டரும் ஜியானை ஷூட் பண்ணுறான். நல்ல வேலையா அந்த ட்ரக்குள்ள ஜியான் இல்லை, வெளியே தான் நின்றுட்டுருக்கான். அவன் தூக்கி அடிச்சுட்டு போய் விழுந்த இடத்துல நிறைய எண்ணெய் வேற இருக்குது. ஜியானும் கரெக்டாக கன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி நிற்கிறா. யார்கிட்டயாவது கன் இருந்தால் எல்லாரும் ஷூட் பண்ண முடியும்னு அர்த்தம் கிடையாது, உன்னாலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஷூட்டர் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்னால் உன்னை நேராக தானே ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே ஆயில் மாதிரி ஒன்று கொட்டி இருந்துச்சு இல்லையா, அதில் ஷூட் பண்ணி விட்டுறா. அவனும் நல்லா எரிய ஆரம்பிச்சிடறான். அப்பயும் அவன் சாகலை. எரிஞ்சதோட பயங்கர கொலவெறியில் ஜியானை கொல்றதுக்காக வரான். இந்த தடவை தாய்க்கோலாம் பரல, நேராக கன்னை வச்சு ஷூட் பண்ணி அவனை காலி பண்ணிட்டா. ஜியானும் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சி ரொம்பவே டயர்டாக உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு பிளாக் மாஸ்க் வரான். என்னாச்சு பேசனுக்கும் மின்னைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க 2 பேரும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ தான் அவளும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறா. இங்கே அந்த பிளாக் மாஸ்க்கும் சிஸ்டம் முன்னாடி போயிட்டு எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜியான் கேட்டுட்ருக்கா. இன்னுமே நிறையா பேர் இவங்க 4 பேரையும் கொல்றதுக்காக வராங்க. இருக்கிற பேர் பார்த்தா கண்டிப்பாக அவங்களால சமாளிக்க முடியாது. ஆல்ரெடி ரொம்பவே அடிபட்டு டயர்டாக இருக்காங்க. வேற வண்டி விட்டு இறங்கிட்டு பயங்கர ஜாலியாலாம் பேசிகிட்டு இருக்காங்க. யாரை கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுலாம் தூரத்தில் பேசனும் பார்த்துடுறான். இங்கே பிளாக் மாஸ்க்கும் சிஸ்டமில் காமிச்சிட்ருக்கான். இவங்க 4 பேருக்குமே $1,00,000 கொல்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரேட்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு யாரும் இல்லை, பாபிலோன் தான்.
அந்த பாஸ்ன்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் தான் மாஸ்க்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஜியானை கேட்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நீங்கள் தான் இப்போ நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளாக் மாஸ் சொல்லவும், சரி என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஜோன் இருக்கும்ல நிறையா வெப்பன்ஸ் அதை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. முன்னையும் பாவம் ரொம்பவே திணறி போய் படுத்து கிடக்குறா. பேசனும் அங்கே வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே நிறையா பேர் ஷாப்பிங் மாலில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும்ல அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக பிளாக் மாஸ்க்கும் கையில் பாம்லாம் செட் பண்ணிட்டு யாரும் ஷூட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். இதே நேரத்தில் ஜியான் தான் மைக் பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறா. இதை முன்னையே பேசன் அப்புறம் அங்கே இருந்த எல்லா சோல்ஜர்ஸும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பிளாக் மாஸ்க் அவனோட பையில் இருக்கிறத கீழே போடுறான். அது ஷூட்டரோட தலை தான். அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ தான் ஷூட்டரை கொன்னே ரொம்ப நேரம் கூட போகலை அப்படின்னு சொல்லி ஜியானும் பேச ஆரம்பிக்கிறா. ஜியான் இருக்க இடத்துல தான் சிசிடிவி கேம் இருக்கே. அதை பார்த்துட்டு எத்தனை பேர் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டு இருக்கா. பேபிலோன் உங்களுக்கு எப்படி அமௌண்ட் கொடுக்க போகிறாங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கேருந்து உயிரோட போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயான சர்வீஸும் நான் செஞ்சு கொடுப்பேன். நான் ஜின்மேனோட நாய்ஸி, நான் தான் மூர்த்த ஹெல்ப்போட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என் அங்கிளோட பிஸ்னஸ் செஞ்ச மாதிரியே என் கூடயும் நீங்கள் பிஸ்னஸ் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோட்ஸ்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு நிறையா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இப்போ நான் 3 எண்ணுவேன். அதுக்காட்டியும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எந்த சைடில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை உங்களோட முடிவு தப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே கொல்றதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான், இப்போ இவங்களுக்கு ஒன்றா நமக்கு 1 டைம் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படியும் பேபிலோன் தான் வச்சுக்குவோம். அவனுக்கு மட்டும் தான் ப்ராஃபிட், நமக்கு ஒன்றுமே இருக்க போகிறது கிடையாது. அதனால நம்ம எல்லாம் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அவங்க எல்லாரும் போகிறத சிசிடிவியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ தான் ஜியானும் ரிலீஃப் ஆகுறா. பிளாக் மாஸ்க்கும் அவங்க போனதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இங்கே பேசன் டோர் கிட்ட வெளியே போகலான்னு வந்துட்டு மின்னையை பார்த்தா அவள் கையில் வச்சிருந்த கன் கீழே விழுகுது. மின்னையை அங்கேயே இறந்துடுறா. இங்கே ஜியானும் அங்கே உடஞ்சிருக்கிறது, அங்கே ஆளுங்க செத்து இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கதறி அழுகிறா. ஏன்னா எங்கே ஆரம்பிச்சது என்ன நடந்தது அப்படிங்கிறது காட்டியும் எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லையா. பத்தாக்குறைக்கு இப்போ வேற நிறையா வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜியான் கையில் இருக்க கன்னை வச்சுட்டு ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. அந்த வண்டியிலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்துட்டு இல்லை எதுவும் பண்ணிடாதுங்க, நாங்கள் கோட் எல்லோ அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. கோட் எல்லோனா அந்த ஏதாவது கொலை நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான். அந்த பர்சனை ஜின்மேனோட ஃபியூனரலில் ஆல்ரெடி பார்த்ததுனால ஜியானும் எதுவுமே பண்ணலை. அந்த ட்ரக்லேருந்து நிறையா பேர் க்ளீன் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. ஜியானும் வாசலில் உட்காந்துருக்கான். அங்கே அந்த கோடு எல்லோவில் இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறது சேஃப் கிடையாது, நீங்கள் ஷாப்பிங் மால்குள்ளேயே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இன்னொரு ஆள் அங்கே வந்துட்டு புதுசாக யாரோ வராங்க அப்படின்னு சொல்லவும் ஜியானும் எந்திரிச்சு வர பார்க்குறா. இல்லை பரவாயில்ல நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோடு எல்லோ சொல்லும்போது இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஜியானும் வெளியே வந்துடுறா. கன்னை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா வரது யாருன்னே தெரியல இல்லையா. அந்த டாக்ஸிலேருந்து ஜின்மேனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு அங்கிள் இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பாங்க. ஃபியூனரில் கூட நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லை, அவங்க தான் வராங்க. அவங்க யாரையோ கூட்டிகிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா ஜின்மேன் தான். ஜின்மேனை பார்த்ததும் ஜியானும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஜின்மேனுக்கும் நிறைய அடிபட்டிருக்கு. ஆல்ரெடி நடந்த இன்சிடெண்ட்டில் பயங்கர வீக்காக இருப்பா. தனக்கு நீ யாருமே இல்லைன்னு சொல்லி எமோஷ்னலாக ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பா. அது எல்லாத்துக்கும் ஆறுதலாக ஜின்மேனும் இப்போ உயிரோட வந்துட்டாங்க. ஸோ இதோட இந்த ஹோல் சீரீஸும் முடியுது. அடுத்த சீசன் வருமானு சொல்லி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் கொடுத்தா அதையும் பார்க்கலாம். இந்த சீரீஸோட பேரு ஷாப் ஃபார் கில்லர்ஸ். யாரோ கமெண்ட்ல கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 9 மாசத்துக்கு முன்னால வந்த கமெண்ட்டை எனக்கு இப்போதான் காமிச்சுது. ஸோ எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சீரீஸ்ல நேம்ஸ் யூஸ் பண்ணா காப்பிரைட் விழுகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஸோ எனிவேஸ் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சீரீஸ் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய சீரீஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்காஸ்ட், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் லிங்க்லாம் கூட கீழே இருக்குது. அதையும் முடிஞ்சால் செக் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.